ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2 விதமான புட்டு வகைகள் தாங்க. இது பாசிப்பருப்பு வச்சு நம்ம இனிப்பு புட்டு செஞ்சுருக்கோம். அடுத்தது இது துவரம்பருப்பு வச்சு காரப்புட்டு செஞ்சுருக்கோம். பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியானது. இந்த மாதிரி புட்டு வகைகள் நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கள் போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சுதாஸ்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது காரப்புட்டு செய்கிறதுக்கு துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இனிப்பு புட்டு செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன், 3/4 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணோம்னா அது அழுக்கெல்லாம் போய்ட்டு நமக்கு. இப்போ இதில் எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 பருப்புகள்லேயும் இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. நல்லா ஊறி வந்துடும். இப்போ 2 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளுடைய துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ரொம்ப சூப்பராக நல்லா இந்த மாதிரி நல்லா பார்த்திங்களா நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஊறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊறிடுச்சு. அதே மாதிரி பாசிப்பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ துவரம்பருப்பை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிடணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்தது இந்த நிறையா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி தட்டில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் கொஞ்சமாக செஞ்சனால இன்றைக்கி இட்லி தட்டிலே நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு நமக்கு ஷேப்லாம் முக்கியம் இல்லை. ஜஸ்ட் இது வேகிறதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அள்ளி வச்சிடலாம். கிட்டத்தட்ட எனக்கு 7 இட்லி வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்தது பாசிப்பருப்பையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதையும் இட்லி தட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 4 இட்லி வந்துச்சுங்க. இதுக்கு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம பொதுவாக வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இட்லி தட்டை. அடுத்தது இப்போ வெந்த உடனே இப்போ நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இப்போது இது நல்லா சூடு ஆறணுங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறின பிறகு தான் நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். இப்போ நல்லா சூடாறிடுச்சு. இப்போ நான் பாசிப்பருப்பு இட்லி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி செய்யணும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி சேர்த்து வச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நல்லா பூ அப்படியே உதிரியாக வரும். இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு அந்த புட்டு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பாருங்களா உதிரியாக வருது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. முதல்ல இது இனிப்புக்கு பாசிப்பருப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது துவரம்பருப்பை அதே மாதிரி பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போ இதையும் பொடி செஞ்சிடலாம். இப்போ பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இனிப்போட காரம் தான் எங்கள் வீட்டில் அதிகமாக நான் சாப்பிடுவாங்கலாம். அதனால் இது காரத்தை மட்டும் கொஞ்சம் கூட செஞ்சுருக்கேன் நான் இன்றைக்கி. எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அடுத்தது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இனிப்பு புட்டுக்கு எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரையணும். தண்ணியோட நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு நமக்கு பபிள்ஸ் ஓரளவுக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி வந்தால் போதும். பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு இந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணுங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா இழுத்துரும் பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு நல்லாவே தெரியும். பார்க்கும்போது பாருங்கள் சட்டுன்னு நமக்கு அந்த தண்ணியெல்லாம் அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல இனிப்பான சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. இதுக்கு மேலே ஒரு 2 கைப்பிடிக்கு தேங்காய் துருவல் சேர்த்துலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க அது. இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு பாருங்கள். ரொம்ப உதிரியாக பார்க்குறதுக்கே நமக்கு நல்லா தெரியும். ஸ்வீட்டான இந்த பாசிப்பருப்பு புட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது நெய் 2 ஸ்பூன் காய்ச்சி வச்சுருக்காங்க. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் முந்திரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம இந்த புட்டு மேலே சேர்த்துக்க வேண்டியதுதாங்க. அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்துடும். இப்போ நெய் சேர்த்து முந்திரி சேர்த்தோடனே ரொம்ப வாசனையாக நம்மளுடைய ஸ்வீட் புட்டு அட்டகாசமாக நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது காரப்புட்டு சேர்த்துக்கு வானிலையில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூனுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சமாக. அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு 4, காரத்துக்கு பச்சை மிளகாய் தான்றதுனால 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சிட்டு துவரம்பருப்பு பொடி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதோட சேர்த்துக்கணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த புட்டு நமக்கு ரெடி ஆகிடுங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்தது
இது கூட தேவையான அளவுக்கு இப்போ தான் நம்ம உப்பே சேர்க்குறோம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரப்பட்டுன்றதுனால உப்பு சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்துடுற மாதிரி நல்லா கலந்து விட்டணும். இப்போ நம்ம இது இப்படியே சாப்பிட முடியாதுங்க. நமக்கு விழுங்கும்போது தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது கூட நம்ம ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்துடும்போது இது வந்து மறுபடியும் கெட்டியாயிடாதான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நமக்கு மறுபடியும் உதிரி உதிரியாக தான் வரும். சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் இது. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடும்போது இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்களா சட்டுன்னு நமக்கு இழுத்துரும். இந்த மாதிரி நல்லா இழுத்து வரணுங்க. இந்த மாதிரி இழுத்த பிறகு இது மேலேயே ஒரு 2 கைப்பிடிக்கு நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த துவரம்பருப்பு புட்டு. இப்போ தேங்காயையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்காங்க. இந்த 1 கப்பு துவரம்பருப்புக்கு இந்த 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சுட்டணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் எலுமிச்சம்பழத்தை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருணுங்க. இப்போ நம்மளுடைய காரப்புட்டு வந்து காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு பருப்பு புட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு. அருமையான நம்மளுடைய காரப்புட்டு ரெடி. உங்களுக்கு இந்த இனிப்பு புட்டு, காரப்புட்டு 2ம் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.